நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, குக் வித் கோமாளியில் ரீசெண்டாக எவிக்டான வசந்த் வசியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வசந்த் வசி அவர்கள் குக் வித் கோமாளியில் சூப்பராக சமைச்சாருன்னே சொல்லலாம். வசந்த் வசியா அந்த ஷோவில் ரொம்ப நல்லாவே பிரபலமானார். ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் பாண்டியன் ஸ்டோர் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோவாகவே வந்தார். செந்தில் அப்படின்ற கேரக்டர் பண்ணிட்டு வந்தார். இப்போ அந்த சீரியலை விட்டு அவர் விலகிட்டாரு. அதுக்கான காரணம் என்னன்ட்டு அவர் ஒரு இன்டர்வியூவில் கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் எந்த ஒரு முடிவும் எடுக்கலைங்க, எல்லாம் சேனல் சைடு தான் கேட்கணும், எல்லாமே எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் சேனல் சைடு திருப்பி விட்டார். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வெங்கட் தான் நம்மளுக்கு ரொம்பவே பரிச்சயமானார். மீனா கூட பேர் பண்ணார். இப்போ அவரே செந்திலா வந்ததில் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னே சொல்லலாம். குறிப்பாக வெங்கட் அண்ட் மீனா இவங்களுடைய பேருக்காக இந்த சீரியலில் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னே சொல்லலாம். அதுக்காகவோ என்னவோ அவரை தூக்கிட்டாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளிலையும் அன்னைக்கு ஒரு ஏதோ நல்லா தான் பண்ண நானே இருந்தாலும் கம்மின்ட்டு என்னை வந்து விலகிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசியிருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, என்னத்தல உன்னை வந்து சேனலை விட்டு தூக்கிட்டாங்க போல இருக்கு, அதனாலதான் நீ நடிச்ச ஒரு சீரியலையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல இருக்குன்ற கேள்வியெல்லாம் கூட கேட்டுட்டு வராங்க. இதுக்கு அவர் கண்டிப்பா விளக்கம் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். அது எந்த சீரியல்னு கேட்டீங்கன்னா பாரதிதாசன் காலனி. இந்த சீரியல்ல அவர் ஹீரோவா நடிச்சாரு. அந்த சீரியலையும் பாதியில விளக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1ல அவர் பிரசாந்தா வந்து கலக்கியிருப்பாரு. அந்த சீரியல் அவரை வச்சுதான் போகும்ட்டு எதிர்பார்ப்போட இருக்கும்போது அந்த சீரியல் விட்டு அவரு போயிட்டாரு. என்ன ஒரு பாதிலே ஓடிட்டாரு அப்படின்ட்டு கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கும் போது அதுக்கும் அவர் இப்பதான் விளக்கம் கொடுத்திருக்காரு. என்னன்னா அவர்கிட்ட பேசினது 2 மாசம் தானா, அதுக்கப்புறம் அந்த ரோல் ரொம்ப ஹிட் ஆனதுனால இவர் வந்து நம்மளால எப்படி நடிக்க முடியும், நம்மளால நடிக்க முடியாது, நம்ம வாக்கு கொடுத்துட்டு ஆல்ரெடி 2 சீரியல்ல ஹீரோவா நடிக்கிறோம், இந்த சீரியல்ல எப்படி வில்லனாவே கண்டினியூ பண்றது, அதெல்லாம் நம்ம முடியாது அப்படின்ட்டு இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டு போயிட்டாராங்க. அதனாலதான் அங்க இருந்த ரோலையும் மாத்திட்டாங்களாம். ஸோ இப்படி அவர் ஆல்ரெடி பண்ண சில விஷயங்கள் தான் இப்போ அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கணும் ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. வசந்த் வசி அவர்கள் பார்த்தீங்கன்னா பக்காவான மலையாளி, ஆனால் தமிழ் ரொம்ப நல்லாவே பேசுவாரு. அங்கிருந்து இங்க வந்து அவர் கோவையில தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸ்லாம் படிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஒரு சமத்தான பையனே சொல்லலாம். வீட்டில் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. சமைச்சுலாம் கொடுப்பாராம். அது மூலியமா தான் அவர் சமையல் கலையே கத்துக்கிட்டாராங்க. அதனால தான் இவர் குக் வித் கோமாளி ஷோக்கே வந்திருந்தாரு. பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல வந்து செந்திலா இருக்கும் போது ரொம்பவே சமத்தான அவங்க அம்மா பையனா நடிச்சிருப்பாரு. அதாவது நிரோஷா அவர்களுடைய பையனா நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு சீரியல்ல மட்டும் அம்மாவா இல்லாம இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு அம்மாவா ஃப்ரெண்டா தான் நடந்துப்பாங்களாம். மேமன் கூப்பிட்டா நிரோஷா அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதாம். ரீசெண்டா கூட அந்த டீம் எல்லாருமே அவங்களோட சொந்த செலவுல இந்தியன் 2 பார்க்க கூப்பிட்டு போனாங்களாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இவரு விஜய் டிவிலே அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்தா பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரட்டங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது எந்த வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா உங்களை பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு முதல்ல வந்தா பார்க்கலாம், அதெல்லாம் வராது அப்படின்னு அவரா சொல்லியிருக்காரு. ஸோ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுதுன்ட்டு அந்த இன்டர்வியூஸ் பார்த்தா எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு. இவருடைய திருமணம் காதல் திருமணம், அதுவும் கேரள முறைப்படி தான் நடந்திருக்கு. அவங்களுடைய கோவில்ல அந்த சடங்குலாம் பண்ணி தான் திருமணம்லாம் நடந்திருக்கு. இவருடைய திருமண புகைப்படம் எல்லாமே அப்போ வைரலானது மட்டும் இல்லாம என்னது இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்ட்டு இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா ஷாக் ஆவீங்க. இவருக்கு மேரேஜ்லாம் ஆயிடுச்சுங்க. இவருக்கு பப்பி லவ்லாம் கூட இருந்திருக்குன்னா பாருங்களேன். என்னன்னா ஸ்கூல் படிக்கும் போது இவரு ஒன் சைடா ஒருத்தவங்கள விரும்பிட்டு இருந்தாராம். அவங்கள யாரோ கிண்டல் பண்ணிட்டாங்களா, நீ இவ்வளே கிண்டல் பண்ணுவியா அப்படின்ட்டு அவங்களுடைய மூக்கெல்லாம் உழைச்சிருக்காரு. அதுக்கு எப்படி இவருக்கு தைரியம் வந்ததுன்னா அவங்களுடைய மாமா கொடுத்த தைரியம் தாங்க. மாமா அடிக்க சொல்லலைங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கணும் அப்படின்ற ஒரு வெறியை இவருக்குள்ள கொண்டு வந்தது தான். இவருக்கும் சின்ன வயசுல இருந்து ஏதாவது நம்ம வித்தியாசமா பண்ணணும்ன்ற ஆசை இருந்திருக்கு. அந்த வித்தியாசத்தை தான் இவர் 7வது படிக்கும் போதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவங்களுடைய ஸ்கூல்லேயே இருக்கும் போது அது மூலயமா கத்துக்கிட்டாராம். அவங்க மாமா எப்படி பிளாக் பெல்ட்லாம் வாங்கினாரோ அதை விட நம்ம தாண்டி என்ன பெல்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கணும்ப்பா அப்படின்ட்டு விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்சது. அவரு இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்க்குலாம் போயிட்டு கோச்சாவும் இருந்திருக்காராம். அங்க ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் தான் வருவாராம். ஸோ அந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமா இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு கரெக்டான ஒரு பர்சனாக தான் இருந்திருக்காரு. அப்படிதான் அவங்களுடைய காதலிக்காக சண்டை போட்டது மட்டும் இல்லாமல்
இவங்களுடைய காதல் மனைவி நேம் அனு, இவருடைய மகன் நேம் பாத்தீங்கன்னா வியான் சிம்பா. 2018 தான் இவங்களுடைய திருமணம் நடந்தது. ஸ்கூல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் இல்லாம ஃபுட்பால்லையும் இவர் தான் ஒரு சூப்பர் பிளேயரா இருந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவர் மேல வந்திருக்காரு. ரொம்ப ஈஸியாலாம் இவருக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. சின்ன சின்னதா வாய்ப்புகள் தேடி தேடி தான் போயிருக்காரு. அப்படி இவர் தேடி போன முதல் வாய்ப்பு தான் நடனம்ங்க. அந்த நடனம் யார்கிட்ட கத்துக்கிட்டாருன்னா, உங்களில் யார் அடுத்த பிரபுதேவாவோட ஒன் ஆஃப் த டைட்டில் வின்னரான ஷெரீஃப் மாஸ்டர் கிட்ட தான் இவர் போயிட்டு ஸ்டூடெண்டா ஜாயின் பண்றாரு. அந்த ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ்ல இவரும் ஜாயின் பண்ணி ஆடுறாரு. அப்பதான் பிரபுதேவா மாஸ்டர் இவரு கிட்ட பார்த்தாராம். அட பிரபுதேவா மாஸ்டரே நம்ம பார்த்துட்டோம், அடுத்தடுத்து நம்ம டான்ஸ்ல சிறந்து விளங்கணும் அப்படின்ட்டு டான்ஸை நிறைய கத்துக்கிட்டாராம். அந்த வகையில இவரு செகண்ட் ரன்னரப்பா வந்தது எதுலன்னு பாத்தீங்கன்னா மானாட மயிலாட தாங்க. அதுல கலக்கினது மட்டும் இல்லாம அங்க பவித்ரா கூட சேர்ந்துதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. அப்போ இவருக்குள்ள ஆக்டிங்கை தூண்டி விட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள் தான். அவர் வேற யாருமே இல்லைங்க, ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ் அண்ட் ஆக்டரான ஸ்ரீகாந்த் அவர்கள் தான். உனக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குப்பா, நீ ஒரு ஆக்டரா வருவ, கண்டிப்பா உன்னை ஸ்கிரீன்ல பாப்போம்னு சொன்னாராம். அதனாலதான் அவரையே இவர் வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு சூர்யா அவர்களை இன்ஸ்பயர் பண்ணி இவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பாயிண்ட்ல சூர்யா அவர்கள் கூடவே சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. ஆமா, ஏஆர் முருகதாஸ் அவர்களோட இயக்கத்துல வெளியான 7ஆம் அறிவு இந்த படத்துல போதி தர்மர் கெட்டப்ல சூர்யா அவர்கள் வருவாரு. அவருடைய ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்டா நடிச்சிருப்பாரு. அவருடைய பின்னாடியே ஒரு சண்டை காட்சியிலும் இருந்திருப்பாரு வசந்த் அவர்கள். கண்டிப்பா யாரெல்லாம் அந்த சீனை நோட் பண்ணீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அதை பாத்தீங்கன்னா இவரா தான் கேட்பீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. அது எப்ப நடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா காலேஜ் படிக்கும் போது நடிச்சதாம். அப்பெல்லாம் அவரு வந்து அவரே க்ரூம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி என்னெல்லாம் எதுவுமே இல்லாம தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல வர வரதான் அவர் க்ரூம் ஆயிருக்காரு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் இவருடைய முதல் படம் ஹீரோவா நடிச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா காயத்ரி ரகுராம் மாஸ்டரோட இயக்கத்துல வெளியான யாதும் ஆகி நின்றா. இந்த படத்தை தொடர்ந்து இவருக்கு அடுத்த படம் தான் VIP 2. இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் இவருடைய தோற்றத்தினால அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சாம். ஆமாங்க, இவர் மீசதாடி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் நின்னாராம். டைரக்டர் பார்த்துட்டு என்னப்பா நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கப்பா, இந்த ரோல் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அது எந்த ரோல்னு கேட்டீங்கன்னா டைரக்டர் பாலாஜி மோகன் அவருடைய ரோலை தான் இவரு நடிக்கிறதா இருந்திருக்கு. ஆனா அவருடைய தோற்றத்தால அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. இப்ப அதே தோற்றத்தால தான் அவர் சின்ன திரையில ஒரு ஹீரோவா மின்னிட்டு வராரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவரு ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி அப்படின்ற ஒரு சீரியலோட ஆடிஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் வேண்டா வெறுப்புக்கு போயிட்டு அங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த சீரியலோட ஹீரோவா ஆனாரு. இனி ஏன்னா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சாரு. அதை தொடர்ந்து அக்னி நட்சத்திரம், அதுக்கப்புறம் தான் பாரதிதாசன் காலனி. அந்த சீரியல் நல்லா போயிட்டே இருக்கும் போது ஏன் எதுக்குன்னே தெரியல அந்த சீரியலை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த சீரியலையுமே தூக்கிட்டாங்க. இவர் எல்லாருமே சின்ன திரை நாணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிதான் இருப்பாரு. இவருடைய பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹம்பிளா இருக்கும், ஸ்மைலா இருக்கட்டும். ஸோ இவர் அடுத்த டைம் வந்து விஜய் டிவில பார்ப்போமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விதான். ஆனா இவரை திரும்பவும் அந்த சேனல்ல நடிக்க கூப்பிடல அப்படின்னா அது அந்த சேனலுக்கு தான் லாஸ் அப்படின்ட்டும் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆக்டரை இவங்க மிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ பிக் பாஸ் சீசன் 8ல கண்டிப்பா கூப்பிட்டானா போகும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரீசன் நான் அவங்க முன்னாடி வந்து ஒரு நல்ல பையனை மாதிரி இருக்கலாம், இல்ல ஒரிஜினலாவே நான் நல்ல பையனா இருக்கலாம், இல்ல எனக்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கலாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், இதுதான் நானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா அதுல நான் போவேன், உங்க எல்லாரையுமே நான் இப்படிதான் அப்படின்றத தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாய்ப்பு அவருக்கு கண்டிப்பா கிடைக்கணும்ட்டு நம்ம எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லலாம். அந்த வகையில நீங்க வசந்த் வசிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.